அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதன்படி குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பற்றின முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வெளியாகிட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் ரூ. 1000 இந்த தாவேகா அரசு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ரூ. 1000 வாங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய பேர் அடுத்த 2500 வாங்குறதுக்கு தகுதியாக இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் உங்கள் பேர் நீக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி நீக்கப்படுறதுக்கு என்னென்ன வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றியும், யார் யாருடைய பேரெல்லாம் இதில் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ரூ. 1000 வழங்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ 2500 உயரும் அப்படிங்கிறது தான். இது எல்லாருமே பரவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லக்கூடிய இந்த உயர்த்தப்பட்ட ரூ. 2500 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, யாருக்கு கிடைக்கவே கிடைக்காது, யார் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தால் கூட இப்போ அவங்க தகுதி நிராகரிக்கப்பட்டு யாருடைய அந்த மாதம் ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட போகுது அப்படின்றத பற்றியும், தற்போது எவ்வளோ பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்துட்ருக்காங்க, இனிமே அடுத்தது 2500 வழங்கினதுக்கப்புறம் எவ்வளோக்கு கொடுப்பாங்க, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழுமையான தகவல் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் கவர்மெண்ட்டிலேருந்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்பு, கிஷான் கார்டு தொடர்பான விஷயங்கள், பயிர்க்கடன், நகைக்கடன், அதே மாதிரி உங்களோட கேஸ் சிலிண்டர் பற்றின சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கட்டும், கவர்மெண்ட் அப்டேட், எல்லா நலத்திட்டங்கள் அண்ட் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கான பென்ஷன் திட்டம், இதை பற்றின A to Z டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டிலேருந்து வந்த உடனே உங்களுக்கு அப்டேட்டாக வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. பொதுவாக மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசு குடும்பத்துடைய பொருளாதார சுமையை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற பேசிக்கில் 2021 செப்டம்பர் 15 இதை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்து மூலிமா தகுதியான குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 நேரடியாகவே அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு இருந்தது. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கணும், அதே மாதிரி யாரையும் நம்பி அவங்களுடைய அன்றாட செலவுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் அவங்களோட அன்றாட செலவுக்கு இது உதவி பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உதவித்தொகை திட்டத்தை ஏன் உயர்த்தி வழங்குறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியை கருத்தில் கொண்டு மக்களுடைய பொருளாதார சுமையை குறைக்கணும் அப்படின்ற நோக்கில் தாவேகா அரசானது மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் 2500 கொடுக்கறதுனால நம்மளால் வருஷத்துக்கு 25,000 வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும். அந்த 25,000 ஒரு குடும்பத்துடைய நிதி நிலை நெருக்கடியை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு இதை கருத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தகுதியானவங்க மாதம் நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பேர் குடும்ப தலைவியாக இருக்கணும். ஒருவேளை உங்களோட கணவருடைய பேர் குடும்ப தலைவி அப்படின்னு அவங்களோட குடும்ப தலைவர்னா அவருடைய புகைப்படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இ சேவை மையத்தில் கூட போய் இந்த தலைவர் அப்படின்றவங்க அவங்கள எடுத்துகிட்டு உங்களுடைய நேம் கூட கொடுத்துக்கலாம், அதாவது பெண்களுடைய நேம் கூட கொடுத்துக்கலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுறதுனால குடும்ப தலைவி அப்படிங்கிறது இருக்கணுன்றது மெயினாக சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 2வது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அண்ட் 3வதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தகுதியான ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும். எல்லா ரேஷன் கார்டுக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது போகாது. எந்தெந்த வகை ரேஷன் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPHH, PHH, AAY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகை ரேஷன் அட்டை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் இந்த 2500 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி இதை சொல்கிறேன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது போய் சேரணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசோடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது. அதன்படி அந்தியோதயா அன்னயோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமுடைய ஒரு வகை ரேஷன் கார்டு அப்படிங்கிறது தான் இந்த 3 வகை ரேஷன் கார்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி மாதம் சக்கரை மட்டுமே வாங்கக்கூடிய கார்டு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த கார்டு இருக்கிறவங்களும் மேபி இதில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த பால்வாடியில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் நார்மல் இந்த கிளர்க்கு, அதே மாதிரி
அரசு வேலை தான். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் வந்து கவர்மெண்ட் வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. சத்துணவில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்குனா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்கள் யாருக்குமே கிடைக்காது. இதுக்கு அவங்க தகுதியானவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டு வருமானங்கிறது 78,000க்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழே எல்லாமே போகும். அரசு ஊழியர், வருமான வரி செலுத்தக்கூடியவங்க, அதே மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் கீழே அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த உயர்த்தப்பட்ட ஒரு 2,500 வழங்குறதுக்கான முன்னேற்பாடுகளாக நிறைய நடவடிக்கைகள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. அதில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் வந்து மாதம் மாதம் இந்த 1000 ரூபாய் வாங்கினதும், இறந்தவங்களுடைய பேர் வந்து, அதாவது இறந்தவங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து அவங்க பேர் நீக்கப்படாமல் அவங்களோட வங்கி கணக்கு மாதம் மாதம் வந்து 1000 ரூபாய் டெபாசிட் ஆகியிருக்கிறதும், அதே மாதிரி பணம் படித்தா அவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் 1000 ரூபாய் வரவு வச்சிருக்கு அப்படின்னு அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த குளறுபடிகள் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ கேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகை சரிபார்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதோடைய அடிப்படையில் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு உயர்த்தப்பட்ட 2,500 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விண்ணப்பமுமே அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒப்புதல் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, போன ஆட்சி காலத்திலே மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால அவங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும். அவங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வந்து திரும்ப அகைன் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, விஜயோடைய ஆட்சி காலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மறுபரிசீலனை இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய பெயர் வந்து தகுதியானதாக இருந்தால் பட்டியலில் சேர்த்து இன்னும் ஒரு சில மாதங்களில், அதாவது செப்டம்பர் மாதமோ இல்லை அக்டோபர் மாதமோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே வங்கி கணக்கில் வரவு வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது நிறைய குளறுபடிகளால் வராமல் போயிருக்கு. இனிமே வந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய அமைச்சர்கள் வந்து இதை பற்றின விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இன்னும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னா ஒவ்வொரு வட்டாரங்கள்லையும், அதாவது உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு சேவைகள் பற்றின சில நிறை குறைகளில் சரி செய்கிறதுக்காக முகாம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதாவது பெயர் நீக்கிறது, பெயர் சேர்க்கறது, அதுக்கப்புறம் முகவரி மாற்றம், ஃபோன் நம்பர் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முகாம் போடுவாங்க மாதம் மாதம் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில். அது எந்த தேதி அப்படின்றத உங்களோட வட்டாரங்களில் நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு அங்கே போய் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கான அந்த விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பதிவு செஞ்சு அங்கே அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையுமே இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இன்னும் விண்ணப்பிக்கலை அப்படின்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற அந்த வெப்சைட் தளத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சேவை மையங்களில் இதுக்காக விண்ணப்பிப்பாங்க. அங்கே போய் ஆன்லைன் மூலியமாக நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். அண்ட் இது வரைக்குமே தமிழகம் முழுவதுமே லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலியமாக பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே 30 லட்சம் மேற்பட்ட பெண்கள் அப்படின்றவங்களுக்கு மாதம் மாதம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மாதமுமே அரசால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதுக்காகவே தனியாக செலவிட்டு இருக்காங்க. 2,500 ரூபாய் எப்போ உயரும், எப்போ மாதம் மாதம் நம்மளோட வங்கி கணக்குக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தாக்கல் அப்பயே மகளிர் உரிமை தொகைக்கான ஆணை வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஏமாற்றம் தான் நடந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பின போது இதற்கான பதில் அப்படிங்கிறது யாருமே கொடுக்கல. ஆனால் இந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அமைச்சர்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அவங்கவுங்க தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க. அதன்படி மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய, குறிப்பாக பெண்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிறைய திட்டம் புதுசாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் தங்கபோந்தர் திட்டம், இலவச ஆடு வளர்ப்பு திட்டம், இலவச கறவை மாடுகள் வளர்க்கும் திட்டம், இது எல்லாமே பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இப்போ நிதி நிலைமை மோசமாக இருக்கிறதுனால 2,500 ரூபாய் எங்களால் இப்போ போட முடியல, ஆனால் கூடிய விரைவில் போடுறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி 2,500 ரூபாய் கிடைக்கிறது உறுதி அப்படின்ற தகவல் வந்துருச்சு. ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னுமே கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது தான். இதை எப்போ அமலுக்கு கொண்டு வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக இதுலேயே 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3,000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க.
இந்த உயர்த்தப்பட்ட மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ மாதம் ரூ. 2,500 அப்படிங்கிறது வங்கி கணக்கில் எப்போ வரவு வைக்கப்படும் அப்படின்ற அதிகாரப்பூர்வ ஜிஓ அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. அதில் தான் சில தகுதி வரம்புகள் எல்லாமே குறிப்பிடுவாங்க. அதில் மெயினாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகுதி வரம்பு அப்படிங்கிறது 21 வயசுலேருந்து 60 வயசுக்கு உள்ளார இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பிட்ட வகை ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த மாதிரியான ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மெயினாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் அந்த ரேஷன் கார்டில் முன்னாடி வந்து தலைவர் பெயர் வந்து தலைவியோட பெயராக இருக்கணும், அவங்களோட புகைப்படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய புகைப்படம் எதுவும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டோட புகைப்படம் இருக்குது, இல்லை வீட்டில் வேறு யாரோடைய புகைப்படம் இருக்குது, அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுடைய ரேஷன் கடையில் முகாம் அப்படிங்கிறது தமிழக அரசின் சார்பாக நடத்தப்படுது. அந்த முகாமில் போய் பேர் சேர்க்கறது, நீக்கிறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கலாம். அதிலே இந்த உங்களுடைய தலைவர் பெயர் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துடுவாங்க. அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி கைரேகை பதிவு அப்படிங்கிறது எல்லாருமே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். இது முக்கியமான தகுதியாக 2,500 வாங்குறதுக்கு சொல்லப்படுது. இது எல்லாமே தகுதிகளாக அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு தகுதி வரம்பு அப்படிங்கிறது தான். இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகலை. ஆனால் இகேஒய்சி அப்படிங்கிறது எல்லாருமே கட்டாயம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி தான் இந்த சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு மாதமுமே போட்டுகிட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணி இதை வந்து வேகமாகவே கைரேகை சரிபார்ப்பை முடிச்சுடுங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் சேர்ந்து இந்த கைரேகை பதிவு அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு நபர் வந்து மிஸ் ஆனால் கூட ஒரு நபருக்கான ரேஷன் பொருள் எல்லாமே தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்க பேர் வந்து இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து கண்டிப்பாக போயிடும் அப்படின்னா கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இதை கொஞ்சம் வேகமாக செய்கிறதுக்கு பாருங்கள். மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வரணும் அப்படின்னா குறிப்பிட்ட ஆவணங்கள் சரியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு பேங்க் புக்கு சரியாக இருக்கா, பேங்க் வந்து ஆக்டிவில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணால் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவில் இருக்கும், இல்லைன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது சரி செஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஆதார் ஐடி அப்படிங்கிறது இணைச்சிருக்கணும். ஆதார் ஐடி இணைச்சிருந்தால் மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 2,500 உங்கள் வங்கி கணக்கில் வரும், இல்லைன்னா வராது. நீங்கள் 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட் அடிக்கடி புழக்காட்டத்தில் இருக்கோ, அதாவது எது அடிக்கடி பண பரிவர்த்தனை பண்ணுறீங்களோ அதில் ஆதார் ஐடி இணைங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் வரும். அதே மாதிரி ஆதார் ஐடி, பேங்க் புக் இது ரெண்டுக்குமே கொடுக்கக்கூடிய மொபைல் எண் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓடிபி, அரசு சார்ந்த சில செய்திகள், அதே மாதிரி 2,500 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற அந்த குறுஞ்செய்தி, இது எல்லாமே அப்டேட்டடாக வரும். இது 3மே நல்லா அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2,500 நீங்கள் மாதம் மாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 ஆவணங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது அவசியம். முதல் ஆவணம் அப்படிங்கிறது உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய பேர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆதார் ஐடியில் என்ன மாதிரி உங்கள் பேர் இருக்கோ அதே மாதிரி உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது, அதாவது 2 பேர் இருக்குது, நடுவில் ஸ்பேஸ் விட்டு எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆதார் ஐடியிலையும் இருக்கணும், உங்களோட ரேஷன் கார்ட்லேயும் இருக்கணும். இது பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் 2வது ஆதார் கார்டு சரியாக வச்சுக்கோங்க. அந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய வங்கி கணக்கோடு இணைச்சி வச்சுக்கோங்க. 3வது பேங்க் புக்கில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பணம் எடுத்தாலும் அது உங்களுடைய வங்கி கணக்கு போன உடனே உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி. 4வது உங்கள் கைபேசி எண்ணை சரியாக வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியாக இருக்கக்கூடியது ரேஷன் வகை அப்படிங்கிறது என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் அண்ட் பிஹெச்ஹெச் இந்த வகை ரேஷன் அட்டைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட புகைப்படம் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இந்த 5 ஆவணங்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இல்லை நான் நார்மலாக தான் அப்ளை பண்ணிட்டேன், நான் இப்போ 1000 வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த 4 ஆவணம், அதாவது கைபேசி எண், வங்கி எண், ஆதார் எண், ரேஷன் அட்டை இது 4ம் சரியாக வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே உங்களுக்கு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாதம் 2,500 போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கட்டாயம் இனி வரும் நாட்களில் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 2,500 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பார்க்கலாம் நிதி நிலைமை எப்படி இருக்குது, அதை முன்னேற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட வங்கி கணக்குலையும் 2,500 போடுறதா சொல்லியிருக்காங்க. இனி வரும் நாட்களில் அதை பற்றின அப்டேட்டும் கொடுக்குறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.